வேற இடத்துக்கு கருவாடுன்னு சொன்னா எல்லாரும் பருத்துற கருவாடு மாதிரி பதப்படுத்த மாட்டிடும். எங்களுக்கு வந்து 5 வருஷத்தாலையும் ஒரு ஆள் கொண்டு வந்து ஒரு சின்ன துண்டு காட்டினவன். அங்க இருந்து கொண்டு வந்தது கனடால இருந்து கொண்டு வந்து காட்டினவன் தானே இன்னும் வச்சிருக்காங்க. கறி கொதிச்சு கொண்டு வரைக்க 10 நிமிஷம் இறக்குறதுக்கு முதல் தான் இந்த கருவாட்டை போடும். கருவாடு துண்டுல 10 நிமிஷத்துக்கு மொத்தம் போடும். கழுவி போட்டு காட்டி தான் நான் எழுதி கொடுக்குறேன். யாரா இருந்தாலும் இப்போ உங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு வாராக்கள் யாரா இருந்தாலும் பேக் ஆவிட்டு இது உப்பு சரியா எங்கட தேவை களவான உப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்து வேண்டாம். இது வெள்ளை இல்லாதபடியே உப்பு தன்மை இல்லாத சூடு. ஓகே ஓகே. மற்றது இது வந்து திரியா பெறவன்றாங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும். இது முள்ளு இது வந்து சொதி வைக்கலாம், மிரக்கறிகளுக்கு போடலாம். அது வந்து ஃப்ரீயா கொடுப்பீங்க? ஃப்ரீயா கொடுக்கணும். நம்பர் 1 கருவாடு, வெள்ளை கருவாடு. அதுலயே நம்பர் 1 இருக்கு. இதான் நம்பர் 1 கருவாடு. அதாவது வெளிநாட்டுக்கார விரும்பி வேண்ட கருவாடு இதுதான். இது வந்து நீங்க வெளிநாட்டுக்காரருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி பதப்படுத்துறது, உப்பு குறைய போட்டு முள்ளு எல்லாம் எடுத்து பதப்படுத்துறது. மற்றது வந்து இது வந்து அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல வச்சு பாவிக்கலாம். கலரும் மாறாது, ருசியும் மாறாது. நான் உங்கள் தவிர நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பருத்தித்துறைக்கு தான் வந்துக்கிறேன். பருத்தித்துறையில முனப்பகுதிக்கு வந்துக்கிறேன்னு சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் பருத்தித்துறை கருவாடுகள்லாம் பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமாக பார்த்தீங்க என்றால் கருவாடுன்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். அதில் வந்து பருத்தித்துறை கருவாடுன்றது மிகவும் வந்து பிரசித்தி பெறன்னு சொல்லலாம். இங்கே வந்து பருத்தித்துறை கருவாடுகள் வந்து நிறைய வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி விற்பனையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய கடைகள் இருக்குது. பருத்தித்துறையில் முனப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கருவாடுகள் என்ன மாதிரி போடினம், எப்படி எல்லாம் என்னென்ன விலை போகுதுன்னு எல்லாம் கேட்க போகிறோம். பல பேருக்கும் வந்து இந்த காணொலி வந்து உதவியாக இருக்கும். பல பேரும் வந்து கருவாடுகள் வாங்குவீங்க. எப்படி கருவாடுகள் வந்து பார்த்து வாங்கணும்னு எல்லாம் சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை முனப்பகுதியில் இருக்கிற மீன் சந்தை. அதோடு சேர்த்து தான் இந்த கருவாடுகள் அதெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கணும். பாருங்கள், இதுதான் முனப்பகுதின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து அக்காமார் எல்லோரும் வந்து கருவாடுகள் போட்டுக்கொண்டிருக்கணும். ஒரு கருவாடு இப்போ காலமே நேரம் வந்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா 9:45 வந்திருக்கிறோம். காலமே நேரத்தில் காய போட்டுக்கொண்டிருக்கணும். மீன் சந்தைக்கு முன்னுக்கே வந்து நிறைய கருவாடுகளுக்கு வந்து போட்டுக்கொண்டிருக்கணும். தெரியும், இதில் வந்து இன்னும் போடையில். இப்போ நான் காலமே நேரத்துக்கு வந்திருக்கோம். இங்கால பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடுகள் போட்டிருக்கணும். அக்கா வணக்கம். நாங்கள் நாள் முழுத்துல வெயிலத்துக்குலாம் நிற்கிறது. இதில் என்னென்ன கருவாடக்கா போட்டுக்கிறீங்க? இதில் என்ன, இது வந்து பேர கருவாடு. ஓகே. அது வந்து கட்டா கருவாடு. இது வெள்ளை கட்டான்னு சொல்றது. ஓகே. அது வந்து கொழுப்பு கட்டா. இது வெள்ளை கட்டா. இது கொழுப்பு கட்டா. கொழுப்பு அங்க அந்த பிரவுனா இருக்குது. இந்த கட்டா கருவாடை தான் திரியா பேர கருவாடுன்னு சொல்றது. சதியல் எல்லாம் எடுத்து முள்ளு தலை எடுக்கிறபடியா இது வந்து திரியா பேரையில இது வந்து வெள்ளை திரியா பேரை. அங்க அதுல இருக்குது பாருங்க. அது வந்து கொழுப்பு தன்மை உள்ள ஒரு திரியா பேரை. அந்த பிரவுனா இருக்குதானே? அது கொழுப்பு உள்ளது. அது வந்து விலை குறைவா இருக்கும். வந்து பாவனை வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து பாவிக்கணும். அது வந்து குளிர் வெளிநாடுகள்ல சரி வராது. ஏன்னா அந்த குளிர்தன்மைக்கு கசிஞ்சு கொடுக்கும். அந்த எண்ணெய் தன்மை வந்து அது கசிவு தன்மையா இருக்கும். இது வந்து ஒரு கசிவு தன்மையும் இல்லாதது. இது வந்து கனவு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பாவிக்கலாம். இப்ப வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் பாவிக்கிறதுக்கு இது நல்ல. எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சின்ன சின்ன பீஸா வெட்டி பேக் பண்ணி நாங்க தருவோம். அதை நீங்க வச்சு பாவிக்கலாம். எங்களுக்கு வந்து 5 வருஷத்தாலையும் ஒரு ஆள் கொண்டு வந்து ஒரு சின்ன துண்டு காட்டினவன். அங்க இருந்து கொண்டு வந்தது. கனடால இருந்து கொண்டு வந்து காட்டினவன் தானே இன்னும் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த குளிர் அங்கேத்த குளிர்களுக்கும் இந்த கருவாடுகள் வந்து நல்ல இதா இருக்கு. மற்றது வெளிநாட்டுக்காரர் வந்து ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் சாப்பாடுகள் அதுகளுக்குன்னா இந்த கருவாடு வந்து அவிய சம்பல் செய்து சாப்பிடுறது, மற்றது பொரிச்சு சாப்பிடுறது, அதுல அவியலுக்கு அந்த சாப்பாடோட நல்லா இருக்கு. இது வந்து பேர கருவாடு. இது வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறது. ஆனா இதுல துப்புரவுக்கு முன்ன உப்பு குறைவு. சமைக்க நீங்க வந்து உப்பு போடணும். பொரிக்கிறதுக்கு அளவானது தான் இருக்கு. இது வந்து பேர. அங்கால வந்து இது வச்சுக்கிறீங்க என்ன? அது வந்து இந்த இதுகள முள்ளு. இது நெத்து சூட தானே? சூட. இது வந்து உப்பில்லாத சூட. இத பாத்தீங்கன்னா உப்புண்டாலன்னா இந்த இதெல்லாம் வெள்ளையா தெரியும். வெள்ளை அடிச்சது உப்பு. அப்ப இது வெள்ளை இல்லாதபடியே இது உப்பு தன்மை இல்லாத சூட. ஓகே. மற்றது இது வந்து திரியா பெறவன்றாங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறோம். இது முள்ளு. இது வந்து சொதி வைக்கலாம், மிரக்கறிகளுக்கு போடலாம். அது வந்து ஃப்ரீயா கொடுப்பீங்க? ஃப்ரீயா கொடுக்கறோம். ஓகே. இதுல வேற என்ன? விளாமீன் கருவாடுகள். இது வந்து இங்கத்த சாப்பாட்டுக்கு எடுக்கலாம். வெளிநாட்டுக்கார சில பேர் விரும்பி வேண்டறது. அது வந்து திருக்க கருவாடு. அதுவும் உப்பு இல்லாம திருக்க கருவாடு. அதுவும் வந்து உப்பு இல்லாம வெளிநாட்டுக்கார சமைக்கிறதுக்கு எடுக்கலாம். அதுகள் வந்து கனவா கருவாடு. இது கனவாயின்னா இது கனவாயின கூந்தல்.
கனவா அது கூந்தலும் கருவாடா யூஸ் பண்றது இது கருவாடுன்னா பெரிய இது எடுத்து தோல் எல்லாம் முறிச்சு உள்ளுக்கு இருக்க மை எல்லாம் க்ளீன் பண்ணி வெறும் சதை மட்டும் தான் வரும் இப்போ இதுகள்ட்ட விலையில என்ன மாதிரியாக்கா போகுது இது வந்துன்னா கிலோ 15000 ரூபாய் போகும் கிலோ 15000 போகுது ஆனா உங்களுக்கு வந்து நிறை வந்து நிக்கும் இந்த கருவாடு வந்து 1.5 கிலோ அப்படி தான் வரும் ஓகே ஆனா இதுக்கு நாங்க போட்ட கனவாய் வந்து 18 கிலோ அப்படி வரும் 18 கிலோ போட்டுருப்பீங்க போட்டா 1.5 கிலோ தான் வரும் அந்த உப்பு இல்ல தோல் கழுதல் உள்ளுக்கு இருக்க எல்லாம் எடுக்க எங்களுக்கு இவ்வளவு தான் வரும் அடுத்து அங்காள என்ன ஏற்பாடாக்கா இருக்கு அங்காளையம்னா தான் திரியா பாரு பச்சை மீன் இப்பதான் கழுவி போடுறீங்க அவ சொல்லுவா ஓகே 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 நானே சொல்றேன் இது வந்துன்னா இன்றைக்கு தான் போட்ட உயிர் மீனா எடுத்தன்னா அதுக்கேற்ற மாதிரி பதப்படுத்தி போட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா இப்பதானே காய வச்சிருக்கீங்க சின்ன மீன் இது எத்தனை நாளைக்கு இது காய வைக்கணும் இது மொத்தமா வந்து சின்ன மீன்ன்றபடியால் ஒரு 8 நாளைக்கு இடையில காயும் 8 நாளைக்கு அதுல பார்த்த பெரிய மீன் வந்து வெள்ள வந்து 12 நாள் 15 நாள் செல்லும் அதே அந்த கொழுப்பு கருவாடு காயறதுக்கு எங்களுக்கு கடைசி 20 நாள் அப்படி வரும் அதோட மத்தியானத்துல வந்து நாங்க பிரட்டி எடுக்கணும் இந்த வெயிலத்துக்கு நின்றுதான் நாங்கள் வந்து பிரட்டி எடுக்கணும் ஏன்னா அந்த ஈரத்தன்மை வந்து போகும் அப்பதான் கீழ் பக்கம் காயும் காஞ்சி மேல் பக்கம் காஞ்சி அந்த ஈரத்தன்மை இல்லாம போகும் இப்ப கருவாடு விலையிலக்கா கூடி இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன மாதிரி இப்ப கொஞ்சம் மீன்கள் விலை எங்களுக்கு முந்தி மழை காலத்துல தருவினா மழை காலத்துல வந்து கிலோ 1500 ரூபாய்க்கு நல்லது அந்த நேரம் வந்து போடலாது எங்களுக்கு வந்து அந்த நேரம் போட்டு பாதுகாப்பா வைக்கல அது மழைக்குல இப்ப வந்து கிலோ வந்து 3500 ரூபா போகுது ஓகே அப்ப அதுக்கேத்த மாதிரி தானே விலையலும் இருக்கு சின்னன் வந்து இருக்குது ஒவ்வொரு சைஸ்ல 5000 10000 15000 உங்களுக்கு நல்ல சாதா மொத்தம் அப்படியா வேணுமெண்டா 25000 30000 அப்படியான விலையில இருக்குது இது இப்ப கனவா தான் போடுறேன் இது கனவா கூந்தல்ல நான் காய வச்சு கொண்டு இருக்கிறேன் இது கனவாயோ அதுவும் கனவேனா கனவா கருவாடெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் மண்ணா இது அப்படியே நீங்க வந்து சுடுதண்ணில அப்படியே கழுவிட்டு சமைக்க வேண்டியதா ஒரு இது விதமான இப்போ இந்த கருவாடை சமைக்கிறது என்ன மாதிரியா சமைக்கிறது இது வந்தனா வெங்காயம் மிளகாய் போட்டு நாங்க எப்படி கனவா வதக்கி காய்ச்சுவோமோ அதே மாதிரி வதக்க தண்டவாளல அந்த உயிர் கனவா மாதிரி வரும் இது சுடுதண்ணில கழுவி போட்டு தான் எல்லா கருவாடும் சமைக்கணும் அப்படி இல்லையா இந்த கருவாடு எல்லாம் திரியாப்பரை வந்து அப்படி கழுவ தேவையில்லை நீங்க வந்து குழம்பு இறக்கேக்க போட்டால் அப்படியே முழுசா இருக்கு சில பேர் வந்து கரையுதுன்னு சொல்றீங்க அது சில பேருக்கு பதம் தெரியல வந்து சமைச்சு கொதிச்சு கொண்டு கேட்க மீன் போடுவோம் அப்படி இந்த கருவாடும் போட்டு தான் இறக்கணும் ஒரு கடைசி இடப்பருவத்துல போட்டு இறக்கிட்டு அப்பேக்க நீங்க கரண்டியெல்லாம் அப்படியே வைக்க கூடாது ஓகே 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 அந்த டைம் போட்டு இறக்கினா சரி இப்போ இதுல எல்லா கருவாடும் பார்த்துட்டோம் நீங்க பருத்தித்துறை முனப்பகுதிக்கு வந்தீங்களா இருந்தால் இந்த கருவாடு நேரடியா காய போடுறதை நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்களா இருந்தால் இந்த அக்கா மேர் அம்மா மேர் எல்லாம் இந்த கருவாடுகள் வந்து காய போட்டு கொண்டிருப்பினா அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் இங்கால நிறைய கருவாட்டு கடைகள் இருக்கு பலருக்கும் வந்து நிறைய பேர் என்னடா கேட்டிருக்கிறேன் கருவாட்டு கடை எடுத்து போடுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்களா இருந்தால் இப்படி தொடருக்கு வந்து கருவாட்டு கடையில் போட்டிருக்கு இங்க நீங்க வந்து நேரடியா பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவு சுத்தமா சுகாதாரமா வந்து இந்த கருவாடுகள் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்படியே பாருங்க எல்லாமே வந்து குட்டி குட்டி கருவாட்டு கடைகள் வந்து இப்படி தொடருக்கு போட்டிருக்கிறோம் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து விலைகள் எல்லாமே வந்து கருவாட்டு கடைகள்லையும் போட்டிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு கருவாட்டு கடைகள் இதுலேயும் வந்து பாருங்கள் இப்படி கருவாடுகள் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கணும் ஆவதாக இருக்கிற கடை வந்து அனுசியா கருவாட்டு கடை அக்கா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி உங்கள்கிட்ட கருவாடுகள் இருக்குது எல்லா வித கருவாடும் இருக்கு எல்லா வித கருவாடுகளும் இப்படி அடுக்கி வச்சுக்கிறீங்க ஓகே என்னென்ன வெளியில இருக்குது இதெல்லாம் என்ன தொண்டன் கருவாடுன்னு சொல்றது ஓகே சரி இது ஒன் டேஸ்ட் தான் உப்பு இல்லாத டேஸ்ட் தான் முள்ளு வேணும்னா எடுத்து தருவோம் முள்ளு கிடக்கு அதாவது முள்ளு எடுத்து தரனால 5 நிமிஷம் இருக்க நாங்க எடுத்து கொடுப்போம் முள்ளு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுப்பீங்க க்ளீன் பண்ணி கொடுப்போம் இது வந்து கனவா கருவாடு இதுல வந்து 4500 ரூபாய் அடிச்சிருக்கிறோம் அரும்புன்றவங்களுக்கு 3000 ரூபாய் போட்டு தரலாம் ஓகே மற்ற இது திருக்க கருவாடு இது வந்து 800 ரூபாய் அடிச்சிருக்கு 800 ரூபாய்க்கு தரலாம் இது வந்து கனவாதான் கனவாய் அது சின்ன பேக் இது பெரிய பேக் 1/2 கிலோ பேக் சரி மற்றது இது வந்து கட்டா கருவாடுல
எண்ணத்தன்மை உள்ள கருவாடு, கொழுப்பு கருவாடு. இது வந்து 2 செட் இருக்கு. இதுல 12 அடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு நாங்க தரலாம். மற்றது இது வந்து கருப்பு கருவாடு. இது வந்து 11000 ரூபாய் வரும். மற்றது நம்பர் 1 கருவாடு, வெள்ளை கருவாடு. இதான் நம்பர் 1 கருவாடு. அதாவது வெளிநாட்டுக்கார விரும்பி வேண்ட கருவாடு இதுதான். இது வந்து அதுக்கேற்ற மாதிரி பதப்படுத்துறது, உப்பு குறைய போட்டு முள்ளு எல்லாம் எடுத்து பதப்படுத்துறது. மற்றது வந்து இது வந்து அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல வச்சு பாவிக்கலாம். கலரும் மாறாது, ருசியும் மாறாது. இந்த எண்ணெய் கருவாடுன்னு சொன்னது வந்து ருசி கொஞ்சம் மாறும். இந்த நெய்த்தன்மை இருக்கிறதால ஒரு கொஞ்சம் சக்கு மனம் மணக்கம் கனகாலம் பாவிக்கலாம். இது ஒரு 6 மாசத்துக்கு தான் அவியலுக்கு பாவிக்கலாம். மற்றது தலை உடைச்சு நெத்தோலி கருவாடு இருக்கு. இது 1 கிலோ 3000 ரூபா வரும். தலை உடைச்சி இருக்கு. அவங்க யூஸ் பண்றவங்க டக்கான சுடுதண்ணியில கழுவிட்டு பாவிக்கலாம். இப்ப வேற இடத்து கருவாட்டுக்கும் பருத்தித்துறை கருவாட்டுக்கும் என்ன வித்தியாசமாக? வேற இடத்து கருவாடுன்னு சொன்னா எல்லாரும் பருத்தித்துறை கருவாடு மாதிரி பதப்படுத்த மாட்டேன். பருத்தித்துறையில என்ன பிரசித்தி பெற்றது? என்ன பதப்படுத்திங்க? அதாவது வந்து என்ன சொன்னா, இப்ப எங்களுக்கு இப்ப மீன் தந்தாங்கன்னு சொன்னால் நாங்க 2 மணிக்கு தான் அதை கிளிக்க வெளிக்கிடுவோம். அதாவது வந்து மீன் வந்து சாது அவங்களுக்கு ஊதி கொடுக்கணும். ஊதி கொடுத்தா தான் முள்ள விட்டு சதை வரும். புரியும்பா? இப்ப சில இடத்துல வந்து போடுறாங்க, உடனே வெட்டிட்டு உடனே உப்படிச்சிட்டு போடுறாங்க. அது வெயிட் நிக்கும். இது வந்து வெயிட் நிக்காது. இது வந்து சதை மாத்திரம் உப்புண்ட வெயிட்டும் வரும். உப்புண்ட வெயிட்டும் வரும். மற்ற இது வந்து நாங்க ரத்தம் எல்லாம் கலர்றதுக்காக பாக்ஸ் டீப், அதாவது வந்து இப்படி பாக்ஸ் டீப்புக்கு தண்ணி விட்டு மீனை வெட்டி போட்டுடுவோம். போட்டால் அதுல உள்ள இருக்கிற ரத்தங்கள் அழுக்குகள் எல்லாம் கலந்துடும். சில இடத்துல வந்து அப்படி போடுறோம், உடனே வெட்டிட்டு உடனே உப்படிச்சிட்டு வெயிட்டுக்காக போடுவாங்க. அதனாலதான் நாங்கள் இதுக்கு வெயிட் எவ்வளவு நிக்குதுன்னு சொல்றேன். அதாவது வந்து வெயிட் நிக்காது. மீன் எல்லாம் பெருசா இருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு 2 செட் இருக்கு. அவங்க தந்தது 10 கிலோ மீன். இதை இப்ப இதை நிறுத்தால் இப்போ ஒரு 1.5 கிலோ அப்படித்தான் கருவாடு வரும். அதாவது வந்து மிச்சம் எல்லாம் கழிவு போயிட்டு ரத்தங்கள் எல்லாம் போயிட்டு அந்த அவங்க போற கருவாடு வந்து அவைய சமைக்க ஒரு மனம் கொண்டு வரும். அந்த ரத்தங்கள் அழுக்குகள் போக இதுல எந்த மனமும் வராது. நம்பி அவியல் எங்கட கருவாடை வேண்டி கொண்டு போகலாம். சரியா? டேஸ்ட்லயும் வித்தியாசம் இருக்கும். பருத்தித்துறை கருவாடுல டேஸ்ட் இருக்குன்னு சொன்னா என்ன வித்தியாசம்னு சொன்னா, அவங்கட வந்து உப்பு இருக்கிறதால உள்ளுக்கு ரத்தங்கள் கழுவுப்படாதால அந்த ஒரு வித்தியாசமான மனம் இருக்கும். இதுல அப்படி இருக்காது. இது சுட்டாலே வித்தியாசமான ஒரு மனம் வரும், வாசம் ஒன்று வரும் இந்த கருவாட்டுல. மற்றது சிலவே சொல்லிவிடும் இதுல உப்பு இருக்குன்றால் நாங்கள் அப்படி பாக்குறோம்ல, பேக்கா விட்டு கொடுப்போம். உப்பு பார்க்க சொல்லி ஒரு சின்ன துண்டு பிச்சு பார்க்க சொல்லி கொடுப்போம். ஆனா உப்பு போடுற நாங்களா நிறைய இல்ல. இப்ப 10 கிலோன்னு சொன்னால் நாங்கள் 1 கிலோ உப்பு தான் போடுவோம். போட்டால் அந்த 10 கிலோ மீன்ல உப்பு வந்து பிடிக்காது. நாங்க அடுத்த நாள் கழுவி போடுவோம். மற்றது சாப்பிடு பார்க்க கொடுப்போம். சாப்பிடு பார்க்க கொடுக்க இங்க கொடுக்க மாட்டோம். மெல்லிய துண்டு பார்க்க கொடுக்க மாட்டோம். இந்த மொத்த துண்டு பக்கம் தான் பார்க்க கொடுப்போம். ஏன்னா இந்த பக்கம் நாங்கள் பூச மாட்டோம். உப்பு பூசுறையில இந்த மொத்த துண்டுக்கு தான் பூசுறேன்னு சொன்னால் அவங்க வச்சு பாய்க்கிறவங்களுக்கு வண்டுகள் பிடிக்காதபடி வண்டு பூச்சிகள் பிடிக்காது. அந்த அதுக்கு தான் உப்பு இல்லாத வண்ணம் குப்பை இல்லைன்னு சொல்லி பழமொழி இருக்குத்தான். அதுக்காகத்தான் அந்த உப்பு சாதுவா பூசுறேன்னு சொன்னா அவங்க வச்சு பாவிக்கிறவங்க கரகாலம் வச்சு பாவி கொடுப்பாங்க. அதே மாதிரி இதை விட இன்னொரு நம்பர் 1 கருவாடும் கிடக்கு. இது வந்து 2 செட் இருக்கு. இது வந்து 2 கிலோ கிட்ட வரும் கருவாடா வரும். இது வந்து 45,000 ரூபா வரும் நம்பர் 1 கருவாடு. இது வந்து அப்படித்தான் நான் நம்பிக்கையா கொடுக்கறதுண்டா உப்பு சாப்பிட்டு பார்த்து எடுக்கணும். எந்த இது கஸ்டமருக்கு வந்து உப்புன்னு சொல்லி நாளைக்கு எங்கிட்ட வந்து புகார் தரக்கூடாது. அதனால நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு சரியா உப்பு இருக்கிறது சரியா காணமாண்டு பார்த்து எடுக்கிறதுக்காகத்தான் நான் பேக்கப் பிச்சு அவட்டு காட்டுவேன். அவட்டு காட்டித்தான் நான் எழுதி கொடுக்குறேன். யாரா இருந்தாலும் இப்போ உங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு வாராக்கள் யாரா இருந்தாலும் பேக் ஆவிட்டு இது உப்பு சரியா எங்கட தேவை களவான உப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்து வேண்டலாம். அதான் உண்டு. சரியக்கா, நன்றி அக்கா. உங்களோட கடையை வந்து பார்த்தது மேலே நிறைய விஷயங்களை வந்து அக்கா சொல்லியிருந்தா. பார்த்தீங்கன்னா அனுசியா கருவாட்டு கடை வந்து இதில் வந்து வேண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முனையில் அனுசியா கருவாட்டு கடை. இவண்ட நம்பரை உங்களுக்கு தரேன். பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் இருக்குது நார்மல் நம்பர், அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இவை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அனுப்பிவிடும். அதே மாதிரி பந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நாங்கள் ஒவ்வொரு கருவாட்டு கடைகளாக தான் பார்த்து கொண்டு வரோம். அப்படி அடுத்தது வந்து நாங்கள் இங்கே மேனா கருவாட்டு கடைன்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்களை கருவாடுகளும் வந்து காய போட்டு கொண்டு இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா இருந்தால் மேனா கருவாட்டு கடை ஒன்று இருக்குது. அக்கா வணக்கம்.
வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுது கருவாட்டு கடையில? வியாபாரம் வெளிநாட்டுக்காரர் வந்தா போகும். அப்படியா? இப்போ என்ன மாதிரி இருக்கு? இப்போ கொஞ்சம் வெளிநாட்டுக்காரர் வரீங்க அங்க குளிரா மண்டி ஓடி ஓடி வரி. இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன கருவாடு இருக்கா அதுல வச்சுக்கிறீங்களா? இது நெத்தலி கருவாடு. என்ன விலை போகுது? நெத்தலி கருவாடு தலை உடைச்சிருக்குது 3000 ரூபா. தலை உடைச்ச வடி வடிவா கிளீன் பண்ண வடி இருக்குது. இது வந்து 3000 ரூபா. இதுல உப்பு மண் ஒன்றும் இல்ல. ஓகே, நல்ல சுத்தப்படுத்தின கருவாடு. நம்பர் 1 குவாலிட்டி. ஓகே, வேற என்ன கருவாடக்கா? மற்றது கனவா கருவாடு இருக்குது. இதுல நாங்க 7500 ரூபா போட்டுருக்கோம். ஓகே, உங்களுக்கு 6500 ரூபா போட்டு தருவோம். 6500 ரூபா கனவா கருவாடு. 6000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அதான் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, மற்றது இது விளா மீன் கருவாடு. இதுவும் அப்படித்தான் 2000 ரூபா போட்டிருக்கோம். 500 ரூபா குறைச்சு 1500 ரூபாய்க்கு தருவீங்க. மற்றது இது கூனி இறால். இது சம்பல் போடுறது. இதுல மண் ஒன்றும் வராது. ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணினபடியே இருக்கு. இது 500 ரூபா. இது 500 ரூபா 1/4 கிலோ. ஆனா நிற நிக்காது. இப்படி பெரிய பேக்கா இருக்கு. அதான் பாத்துட்டு ஜோஜனா பெரிய பேக்கா இருக்கு. இது நிற நிக்காது, பெரிய பேக். ஆனா 1/4 கிலோ. இது 1/4 கிலோ. இது திரியாப்பாறை. இது என்ன விலை? இது நாங்க 20000. இதுக்கு 2 சின்ன செட். ஓகே, இப்போ இந்த இதுல விலை போட்டுருக்கிறோம் 20000 ரூபாண்டு. ஆனா இது உங்களுக்கு 16000 17000 ரூபாய்க்கு தருவீங்க. மற்றது இந்த இது சாம்பிளுக்கு தான் வெளியில கொழுவி இருக்கிறோம். ஓகே ஓகே. இதுல பெரிய கருவாடுகள் 2 கிலோ 1 கிலோ வரக்கூடிய பெரிய கருவாடுகள் உள்ளுக்கு இருக்கு. வெளியில வச்சா இந்த வெயில் பட்டா இதாயிடும். பேக்ல இப்படி நீங்க சாம்பிளுக்கு வெளியில வச்சுக்கிறீங்க. சாம்பிளுக்கு நீங்க வெளியில வெளித்தோட்டத்துல பார்த்து வேற கருவாடு இல்லையான்னு யோசிக்காம உள்ளுக்கு பெரிய கருவாடுகள் நாங்க வச்சுக்கிறோம். உள்ளுக்கே வச்சுக்கிறீங்க? வெயில் படக்கூடாதுன்றதுக்காக ஓகே, உள்ளுக்கே வச்சு காட்டுவோம். நீங்க வெளித்தோட்டத்தை பார்த்துட்டு வேண்ட கடையில கருவாடு இல்லையான்னு யோசிக்காதீங்க. இந்த பெரிய கருவாடை நாங்க உள்ளுக்கு வச்சிருக்கிறோம். ஓகேக்கா, ஓகே. இது நல்ல கருவாடை பார்க்கவே நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.25 கிலோ 2 கிலோ வரும். ஆனா இப்ப 30000 ரூபாய் நாங்க போட்டிருக்கோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 25 26க்கு தரலாம். நாங்க தருவோம். நீங்க விலையை பார்த்துட்டு யோசிக்க வேண்டாம், நல்லா குறைச்சி தருவீங்க. ஓகே, இந்த இதெல்லாம் விளாமீன் கருவாடு. இது உப்பு இல்ல, சும்மா உப்பு தண்ணியில நினைச்சிட்டு நாங்க காய விடுறது. இதுல நீங்க சமைக்க உப்பு கைக்காது. கிணக்கு கருவாடு பாத்துக்கிறானாக்க உப்பு ஓவரா இருக்கு. அதுல கருவாடே பல பேருக்கு பிடிக்கிறது. அது என்னன்னு சொன்னா அவை உப்பு போட்டுட்டு நிற நிக்கிறதுக்காக மண்ணில தாக்குறவே தாட்டு 2-3 நாளைக்கு அந்த மண்ணில பிடிக்கிறோம். அது உப்பு கருவாடு. அதுக்கு தலை முள் எல்லாம் அதோட சேர்த்து இருக்கும். இதுன்ற தலை முள்ளுகள் நாங்க புரியுமா நீக்கிட்டோம், வெட்டிட்டோம். இதுக்கு இந்த கருவாடு வாங்க உங்களுக்கு அந்த தலை முள்ளு தேவையாண்டா தலை முள்ளு நாங்க ஃப்ரீயா தருவீங்க. நாங்க இந்த கருவாடு போடுறது என்னடா சாதுவா சாப்பாடு கிளம்பான உப்பு போட்டுட்டு இப்படி பெரல்ல வச்சுதான் நாங்க மூடி வைக்கிறோம். பெரலுக்கு வச்சு மூடி தான் நீங்க கருவாடு வந்து போடுறீங்க. வச்சு மூடிட்டு பிறகு கடல்லையும் கழுவுறீங்க. நல்ல தண்ணியில கழுவித்தான் நாங்க அதை உப்பு போக கழுவுறோம். இப்ப பின்னு கடற்கரையிலேயே பிடிக்கிற மீன்களே அதே மாதிரி எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து மீன் கொண்டு வந்து தருவினோம். நாங்க அதை கருவாடாக்குறீங்க. இது பருத்தித்துறை முறையில நீங்கள் கருவாடு? பருத்தித்துறையில மட்டும்தான் இந்த கருவாடு. ஓகே, ஒரு சிலர் வந்து சொல்லிக்கணும், நான் போய் பார்க்கல. யாழ்ப்பாணம் பருத்துறை கடையாண்டு ஒரு ஐயா போட்டிருக்கிறாராமன்னு சொல்லிக்கணும். ஆனா அங்க பருத்துறை கருவாடு இருக்கு, கணவர் வாங்கிட்டு இல்லையான்னு சொல்லிக்கணும். அது உப்புன்னு சொல்லிக்கணும், வந்து வாங்கினவே சொல்லிக்கணும் வந்து. ஆனா அங்க உண்மையிலேயே பருத்துறை கருவாடு இருக்கும் இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா பருத்துறையில தான் இந்த கருவாடு ஃபேமஸ். பருத்துறை கருவாடு ஃபேமஸ். அங்க வர ஆட்டையும் எடுத்து விற்கிறாரு. ஆனா வாங்கினவே சொல்லினோம் இப்படி இல்லையாண்டு அங்க தாங்க மதுப்பட்டம் மட்டும் சொல்லிக்கணும். அது இந்த மாதிரி இந்த கருவாடு நீங்க யாழ்ப்பாணத்து கருவாட்டுக்கும் பருத்தித்துறை கருவாட்டுக்கும் என்னக்கா வித்தியாசம்? அங்க உப்பு இப்ப நாங்க 10 கிலோ மீனில கருவாடு போட்டா முள்ளு நீக்கி உப்பு இல்லாம போட்டா எங்களுக்கு ஒரு 1.5 கிலோ கருவாடு தான் வரும். யாழ்ப்பாணத்து கருவாடை பொறுத்த மட்டும் 10 கிலோ போட்டா அவைக்கு 5 கிலோ கருவாடு வரும். அதான் வித்தியாசம். அதுக்காக இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட வாங்க இப்ப கிலோ 15000 வருதுண்டா அங்க 1 கிலோ 5000 4000க்கு விற்கணும். ஏன்னா அவ்வளவுக்கு நிறநிக்க உப்பு தான். மற்றது இதே மாதிரி வரல காய விட மாட்டேன். இதெல்லாம் நல்ல வடிவா நீங்க அமர்த்தி பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல சொப்டா இருக்கு, பஞ்சு மாதிரி. அப்படிதான் இருக்கும் இந்த கருவாடு. பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டியா செய்யணும், அதைத்தான் சொல்லிடுறாக்கா. மற்றது எல்லா கருவாடும் உங்கள்கிட்ட வந்து எடுக்கலாம். இப்ப நெத்தலி கருவாடு எல்லாம் என்ன விலையக்கா? இப்ப நல்ல நெத்தலி இப்ப காட்டினாங்க. இது தலை உடைக்காம இருக்குது 3000 ரூபா. தலை உடைக்காம இருக்கு. தலை உடைச்சது இருக்கு, கிளீன் பண்ணினா. தலை உடைச்சதுன்னு சொன்னா அதுவும் 3000. ஒரு 200 கிராம் தலை உடைச்சதுன்ற கழியும். ஆனா விலையும் உண்டு. அவை இதை வாங்கிட்டு தாங்க உடைக்கிறண்டாலும் சரி. ஓகே ஓகே. மற்றது இந்த
இந்த கருவாடு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இருக்கும். பழுதுபடாம இருக்கும். இதை நீங்க அவை விலை பேசி எடுத்த பிறகு நாங்களும் இப்படி பீஸ் பீஸா வெட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி பேக்கெட் பண்ணி எல்லாம் பேக்கெட் பண்ணி கொடுப்பீங்க? பேக்கெட் பண்ணி தருவோம். இது ஓகே. எங்கட வீடு உள்ளுக்கு ஆனா கடையில போட்டுருவீங்க. உங்களுக்கு தத்துமே நேரஞ்சல் அல்லது வேலைக்கு தேவை நாங்களுக்கு கால் பண்ணா சரி வந்தா சரி. அந்த நம்பர் நாங்க தருவோம். சொல்லுங்க. பார்சல் தேவை என்றாலும் நாங்க அதுக்கேற்ற மாதிரியா. உங்களோட நம்பர் என்னக்கா? என்னோட விசிட்டிங் கார்டு. இதான் கூட மீனகா கருவாட்டு கடை நம்பர். ஓகே. இதுல வந்தா வேண்டி கொள்ளலாம். நம்ம கருவாடுக்கு முதல்ல கால் பண்ணி நம்மடா கூடுதலான இல்ல நாங்க சிலவள பிந்தி திறப்போம். அப்படி அது தெரியும். இங்க பாத்தீங்கன்னா 9 மணிக்கு பிறகுதான் இங்க வந்து கருவாட்டு கடையில் வந்து ஓப்பனிங் ஆகும். இந்த சந்தை முடிஞ்சா பிறகு. ஓகே. இது 077 27 57 315. அது உங்களோட நம்பர். இது நம்பர். இந்த போர்ட் பலகையில இருக்கிற நம்பரும் இந்ததான். இந்த மூணுல ஏதாவது ஒரு நம்பர் கிடைத்தா சரி. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கருவாடுகள் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி கறி வைக்கிறேன்னு தெரியாது. என்ன மாதிரி கறி வைக்கிறதாக்கா? இது நெத்தலி கருவாடுன்னு சொன்னா இது ஊற விடுறீல. இதுல சாப்பாடு கலவான இதாத்தான் இருக்கும். மண் ஒன்றும் வராது. இது சும்மா நீங்க நல்ல தண்ணியில ஒரு கழுவிட்டு பொரிக்கலாம். இதான் பிரிம்பா தனியா பொரிக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் பிரிம்பா பொரிக்கணும். பிரிம்பா பொரிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு புட்டு இதெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லது கறியும் வைக்கலாம். உருளைக்கிழங்களோட கறி வைக்கலாம் இந்த கருவாடு. மற்றது இந்த திரியாப்பேர கருவாடு சாது தட்டுல சூடு காட்டிட்டு சின்ன சின்ன இதுல தோல் ஒன்றும் கழிவில்லை. இந்த கருவாட்டுக்கு மட்டும் செதில் வார இல்லை. இதுல தோல் ஒன்றும் மறுகிறேன். இதை சின்ன சின்ன பிச்சுட்டு சாதுவா சூடு காட்டி போட்டு பிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட தேவையில்லை. சம்பலுக்குன்னா கொஞ்சம் தேசி புளி விட்டு பிரட்டிட்டு சம்பளம் சாப்பிடலாம். கறிக்கண்டு சொன்னா நீங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுகளோட தான் போடணும். அதுக்கு போடக்குள்ள கறி கொதிச்சு கொண்டு வரைக்க 10 நிமிஷம் இறக்குறக்கு முதல் தான் இந்த கருவாட்டை போடணும். கருவாட்டு 10 நிமிஷத்துக்கு முதல் போடணும். கழுவி போடணும். கழுவி தான் போடுற வேணா. இதுல மண்ணொன்றும் வராது. கழுவி போட்டா இருக்கிற உப்பும் கொஞ்சம் போயிடும். கூடாது. இதுல லைட்டா தான் இருக்கும். கறிக்கு நீங்க உப்பு போடணும். இதுல இருக்கிற உப்பு கறிக்கு காணாது. பொரிக்கிற அளவா தான் இருக்கும். அப்ப கறிக்கு நீங்க உப்பு போடணும். இதே மாதிரி தான் எல்லா கரையிலும் செய்யறது. நீங்க வேலைக்கே நீங்க போட்டீங்கன்னா மீன் மாதிரி கரைஞ்சிடும். அது அப்பதான் உங்களுக்கு கருவாடு இவ்வளவு விலைக்கு வாங்கி பிரயோஜனம் இல்லை. அது எங்க கிடக்குன்னு தேடியும் பிடிக்கல. அது இப்ப இதுல உங்களுக்கு ஒரு விசேஷம் என்ன எடுத்துன்னா இந்த இது பங்குனி மாசம் மட்டும் உங்களுக்கு இந்த கருவாடு 20,000 ரூபாய்க்கு மேல வாங்குவீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த 1 கிலோ நெத்தலி கருவாடு ஃப்ரீயா தருவாங்க. ஒரு மாசத்துக்கா? சரி, ஒரு மாசத்துக்கு மட்டும். இரண்டாவது நெத்தலி கருவாடு கூடுதலா எங்களுக்கு வருது. அதால 1 கிலோ நெத்தலி கருவாடு உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். இந்த ஒரு மாசம் பங்குனி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள வந்து எங்களுக்கு இப்ப 3,000 ரூபாய் பெறுமதியான கருவாடு 20,000 ரூபாய்க்கு இது வாங்கினா ஃப்ரீயா பேர வாங்கினா மட்டும் 1 கிலோ ஃப்ரீயா தருவோம். ஆஃபர் கொடுக்குறீங்க. என்ன நெத்தலி கருவாடு கொஞ்சம் கூடுதலா வருது. அதால அது மாசம் முடிய வந்து இதுல ஒரு குட்டி கருவாட்டு கறியல் வச்சு சாப்பாடு கடை ஒன்று போட்டு கொடுக்கலாமே. சாப்பாடு நாங்களே காலையில சமைச்சிட்டு தான் வரோம். சாப்பாடு செய்யறோம். இல்ல அப்படின்னா மக்கள் வந்து சாப்பிடுவீங்க தானே. ஏதோ ஒரு டிஃபரெண்டா சாப்பிடலாம். கேக்குறது இதை சுட்டு தர நீங்க செஞ்சாங்க. முன்னாள் அம்மாவோட சில பேருக்கு சுட்டு கொடுக்குறோம். நாங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஆனா இது டேஸ்ட் பண்றதுக்கு சுடாமல் நாங்க வெட்டி பிச்சு சாப்பிட்டு பாக்குறது. அது பதப்படுத்தின கருவாடு தானே. இப்ப சுடாமலே டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். அதுக்கான அம்மா நிறைய விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறா. நன்றி அம்மா. இதே மாதிரி ஒவ்வொரு கருவாட்டு கடையில் இருக்குது பாருங்க. அப்படி நாங்களும் காட்டி கொண்டு போறேன் பாருங்க. இப்படியே வந்து அக்காண்ட கருவாட்டு கடையும் இருக்குது. உங்களோட கருவாட்டு கடை தான் நினைக்கா? பூவா கருவாடு விற்பனை நிலையம். ஓகே. எங்களுக்கு இது பந்தல் போட்டு கிடக்கு. ஆனால் மெயின் வந்து எங்களோட வீடு தான். இதுதான் வீடு உங்களோட வீடு? ஓகே. சிவர்ல பூவா கருவாடு விற்பனை நிலையம் போட்டு கிடக்கு. இதுல எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் போட்டு கிடக்கு. ஓகே ஓகே. இந்த வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. தேவைன்னா நீங்க கால் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வீட்டையும் வச்சு விற்கணும் விற்பனை செய்றீங்க? நாங்க வந்து எந்த நேரம் வந்து ஆக்கள் வந்து பெற்றுக்கொள்ற வசதி மாதிரி என்ன வீட்டுக்குள்ளேயும் வந்து வேண்டலாம். இதுதான் நாங்க சொன்ன அந்த வெள்ளை கருவாடு வந்து. ஓகே ஓகே. இது வந்து சத மொத்தமா இருக்கிறபடியா இது வந்து 20-25,000 30,000க்குள்ள வரும். ஓகே. இது என்ன சொன்னீங்க? என்ன பூவா சாரி கருவாடு விற்பனை. இது வந்து திரியாப்பேர. ஓகே. இது வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் காட்டுறேன்னா இது வந்து கொழுப்பு கருவாடு. கொழுப்பு கருவாடு. ஓகே ஓகே. பார்க்க தெரியுது. இது பிரீமியம் கலர் வித்தியாசம் என்ன? இது வந்து வெள்ளை கருவாடு. வெள்ளை கருவாடு.
மற்றது நெத்தலி கருவாடெல்லாம் பேக் பண்ணிடும். தலை உடைச்சு படிவா க்ளீன் பண்ணி இதெல்லாம் உப்பு எல்லாம் குறையுது. ஓகே. உப்பராக்கும் இந்த கருவாட்டுல இல்ல. ஆனா இது வந்து நிறைய நிக்கும் உங்களுக்கு. ஓகே. கிலோ வந்து 4000 ஒரு சீசனுக்கு ஏத்த மாதிரி விலையில குடுக்குறோம். விலையில கொடுப்பீங்க. சிலது விலை கூடின மாதிரி கொடுப்போம். விலை குறைஞ்சா அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி என்ன மார்க்கெட்ல என்ன விலை போதோ கொடுப்பீங்க. கருவாடக்கா? இது வந்து கனவா கருவாடு. ஓகே. இது வந்து படிவா பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. பேக் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோ வந்து 8000 ரூபாய். ஒரு கிலோ எடுக்க 15000. மற்ற கருவாடோட வந்து நீங்க கூட எடுத்தால் அதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்கவுண்ட் கழிச்சு தருவீங்க. ஓகே. பாத்தீங்கன்னா அப்படி நிறைய கருவாடுகள் வந்து வச்சிருக்கேன். இப்படி பேக் பண்ணி இதுக்கு மேல இன்னொரு பேக் பேக் பண்ணி கருவாப்பட்டி எல்லாம் போட்டு வழியா வெளிநாட்டுக்கு கொண்டு போறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நாங்க உங்களுக்கு பேக் பண்ணி தருவோம். ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே. அதோட என்ன நாங்கள் இந்தியால போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் மட்டும் நான் கனடா பேருக்கு பார்சல் எல்லாம் அனுப்பிக்கிறீங்க. கனடா, லண்டன், சுவிஸ் எங்கள்ட்ட அதுக்கான ரிசிப்ட்களும் இருக்குது வச்சுக்கிறீங்க. அதுக்கு எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் தாரோம் 077 56 44 780. இதுதான் எங்களோட வாட்ஸ்அப்பும் நோமெலும். இதுலயே கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க கால் பண்ணினீங்கனா உங்களுக்கு ஏத்த கருவாடை நாங்க வந்து காட்டுவோம். முதல் காட்டி ஓகே சொன்னால் அதுக்கு ஏத்த அமௌண்ட் போட்டீங்கலண்டா அடுத்த நாளே உங்களோட பார்சல் போட்டு உங்களோட பார்சலுக்கான ரிசிப்டையும் உங்களுக்கு அனுப்பிட்டு உங்களோட பார்சல் வந்து இத்தனை நாளைக்குள்ள கிடைக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி சொன்ன பிறகு உங்களுக்கு பார்சல் கிடைக்கலைன்னா நாங்கள் அங்கேயே வெளிநாட்டுல பார்சல் அனுப்பின இதோடய தொடர்பு கொண்டு உங்களை ரிசிப்ட் பண்ண சொல்லுவோம். அப்ப அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பெறாது. அதோட உங்களுக்கு இந்த கருவாடோட வேற ஏதாவது சாமான் வடையல், எள்ளுப்பாவல், கருவேப்பு மிளியல் அதில் தேவை என்றால் நாங்க அதே மாதிரி அனுப்புறீங்க. மற்றது பவுனியா, திருவண்ணாமலை இதுகளுக்கும் பார்சல் உள்ளூர் மாவட்டங்களுக்கும் அனுப்பி இருக்கோம். அன்னைக்கெல்லாம் கொழும்புக்கு எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். இங்க இருந்து அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்சல் வந்து கிடைக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ள கருவாடுகள் வந்து எப்படி அடுக்கிட்டு நம்ம பாருங்க. இப்போ நாங்கள் போய்க்க இருந்து விட நிறைய கருவாடுகளை வந்து அடுக்கி காய வச்சிருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரையிலேருந்து பிடிச்சு கொண்டு வந்து உடனே வெட்டிட்டு இதில் கொண்டு வந்து அப்படியே காய வைக்கணும். இதில் வந்து நீங்கள் எல்லா வகையான கருவாடுகளும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த அக்கா அடுக்கி கொண்டு இருக்கிறா. முதல் பார்த்தீங்கன்னா அடுக்கையில் இந்த பார்த்தீங்கன்னா அடுக்கி கொண்டு இருக்கிற அக்கா கருவாடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான கருவாடுகள் இருக்குது. அதே மாதிரி இங்காலையும் பாருங்கள் அக்கா வந்து காயப்பட்டு கொண்டிருக்கிறா. பாருங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியான கருவாடுகள். எல்லாம் திரியா பேரையும் திரியா பேரையும் கட்டா பேரையும் எல்லாம் தான் பாருங்க. அப்படி எல்லாமே அப்படி அடுக்கி வச்சு கொண்டிருக்கணும். இப்படியே இங்கால பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் கருவாடு கடைக்கு ஒரு முயலும் வச்சு வளர்க்கணும். அதே மாதிரி பாருங்க இங்கால கருவாடுகள் வந்து காய வச்சுருக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சூடைகள், அதே மாதிரி பேரைகள், எல்லா வகையான கருவாடுகள் வந்து வச்சிருக்கணும். உடனுடனாக வந்து கருவாடு மற்ற பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மீன்களும் ஏற்றுமதி செய்யணும். நிறைய மீன்களை வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கணும். கூலர்கள் அதில் இப்படியே பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை முனைப்பகுதியில் இப்படி நீட்டுக்கு வந்து கருவாட்டு கடையில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் கருவாடுகளை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு விற்பனை செய்கிறார். இப்படி ஒரு வியாபாரம் வேண்ட கைத்தொழில் இதாகவே இருக்குது. இதுக்கு உண்மையில் வந்து மக்கள் வந்து இங்கே வந்தீங்களா இருந்தால் இவள்கிட்ட வேண்டி ஒரு ஆதரவு கொடுங்க. இது திரியா பேரை இல்லாத கருவாடு. ஓகே. அது பேரை கருவாடு, அதுவும் உப்பு இல்லாத வெளிநாட்டுக்கு நல்ல கருவாடு. ஓகே. அது 15000 20000. இது இதெல்லாம் இந்த மாதிரி இன்றைக்கு தான் வெட்டி காய வச்சுக்கிறேன். நேற்று உப்படிச்சு நாங்கள் இன்றைக்கு வெட்டி காய வச்சுக்கிறேன். எத்தனை நாளாக்கா காய போடுவோம் மக்கள் இதெல்லாம்? இது ஒரு 9 நாள், சின்ன கருவாண்டா 7 நாள், பெரிய கருவாண்டா 11 நாள் 12 நாள் காய போடுவோம். காயப்பட்டு தான் பெறும். பிறகு டைமுக்கு டைம் மாற்றி போடுவோம் காய வரல. ஓகே. நீங்கள் தனியாக இந்த 2 கருவாடை தான் வச்சுக்கிறீங்களா? இல்லை நெத்தலி, கனமா கருவாடு எல்லாமே இருக்குது. சூடு எல்லாம் கொடுக்கணும். எல்லாம் கொடுக்குறீங்க. மலிவாக கொடுப்போம். மலிவாக கொடுப்பீங்க மாட்டோம். ஃபோன் நம்பர் எல்லாம் ஓகே. ஃபுல்லாகவே மலிவாக கொடுப்பீங்க. இது முனைப்பகுதி தான். முனைப்பகுதிக்கு வந்தா சரி. உங்களோட கடைக்கு என்ன பேர்? சந்திரன் வசந்தா. சந்திரன் வசந்தா கேட்டா சரி. ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த கருவாடல் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு என்ன இன்றைக்கு இந்த 2 தான் போடுறீங்களோ வேறு ஏன் போடுறீங்களோ? அங்க கட்டா கருவாடு தான். கட்டா கருவாடு போடுறீங்க. ஓகே. மீன் படுறது குறைவு. மீன் படுறத பொறுத்து தான் இந்த கருவாடல் போடுவீங்க. சரி. இல்ல எல்லாம் வெளியாண்டாலும் போடுறாங்க கொடுக்குறாங்க. வெளிநாட்டுக்காரர் ஓடர் தான். ஓகே. அப்போ கொடுக்குறோம். சரி. ஓகேக்கா, நன்றி அக்கா. பார்த்தீங்கன்னா அக்காட கருவாட்டு கடையின் நம்பர். அக்கா உங்களோட கருவாட்டு கடைக்கு என்ன பேர்?
சந்திரன் வசந்தா கருவாட்டு கடை கடை தாங்க விட்டுங்க. ஓகே 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 பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க கருவாட்டு கடைன்ற நம்பர். நீங்கள் தேவையின்றவையோட கண்டாக்ட் பண்ணிக்கண்டா மலிவா தருவினவாம். பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு நான் பருத்தித்துறை யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் இருக்கிற முனையில் இருக்கிற கருவாட்டு கடைகளை வந்து காட்டியிருப்பேன். பல பேருக்கு வந்து இங்கே வந்து வேண்டணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பருத்தித்துறைக்கு வந்தீங்களா இருந்தால் முனப்பகுதியில் இருக்கிற மீன் சந்தை எங்கே இருக்குன்னு அதுக்கு பக்கத்தில் அதோட தான் பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு கடைகள் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் டவுனுக்கு கேட்டாலே காட்டிவினா இந்த முனையில் இருக்கிற மீன் சந்தை அல்லது அந்த கருவாட்டு கடையில் கேட்டிங்கன்னா காட்டுவினா இங்கே வந்து நீங்கள் விதம் விதமாக ரகமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது பல பேருக்கும் உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். பல பேரும் வந்து தேடி தெரிவிங்க. பல பேர் மேலே கேட்டதால் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன். இதற்கு வேண்டிய வாழ்வாதாரத்தையும் ஒரு உயர்த்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரியான காணொலி வேணும்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன். ஓகே, மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.